ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து நெத்திலி கருவாடு கழுவிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதில் என்னம்மா செய்ய போகிறோம்? நெத்திலி கருவாடு தொக்கு பண்ணி சாம்பார் வச்சு ரசம் வைக்க போகிறோம். சூப்பர். ரசமும் கருவாடும் அல்டிமேட் காம்பினேஷன். பாப்பாக்காக சாம்பார் வைக்கணும். ஆமாம். அவள் சாப்பிட மாட்டா கருவாடு. ஓகே, அதனால சாம்பார் அதுக்குமே நல்ல காம்பினேஷன் தான். எப்படி கழுவணும் நெத்திலி கருவாடு? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஒரு கருவாடை நல்லா கரெக்டாக கட் பண்ணி காட்டுங்கம்மா. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதுல்ல எப்படி கழுவணும்னு, அவங்க பார்த்துப்பாங்கல்ல. இப்படி மண்டையை பிச்சுட்டு வயிற்று பகுதியை இப்படி பிச்சிடுங்க. அவ்வளோதான். அந்த குடல் இருக்குல்ல, அதை எடுத்துடுறாங்க. வேற ஒன்று. ஓகே, அதை காட்டுங்க, பிச்சதை காட்டுங்க. ஓகே, பிச்சு போட்டுருங்க. குழம்புமே சூப்பராக இருக்கும். நெத்திலி கருவாடு குழம்பு குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து தொக்கு தான். சாம்பாருக்கு தொக்கு மாதிரி வச்சாதான் கொஞ்சம் இதாக நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், போட்டும் சாப்பிட்லாம். ரசத்துக்கு செம காம்பினேஷன். நல்லா தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்ணும். அம்மா கட் பண்ணி கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிமா அதில் போட்டு உரசி கழுவணுமா? நல்லா இதில் மண் ஒட்டி இருக்கும். அந்த மண்ணில் தானே காய போடுறாங்க. ஆமாம், அந்த மண்ணெலாம் ஒட்டி இருக்கும். இப்படி உரசி கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி கழுவுனா க்ளீன் ஆகிடும். இந்த வர வெந்நீர் போட்டு எடுத்து ஊற்றவா? ஊற்றுதுல கை எடுத்துக்கோங்க, சுட்டுட போகுது. செத்த நாள் ஊறட்டும். ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி வந்துடும். 2 நிமிஷம் ஊறிடுச்சு. இது தண்ணியை எடுத்துட்டு ஒரு உரசிக்குவோம். ஓகே, இப்படி உரசணும். உரசினா அந்த மண்ணெல்லாம் வந்துடும். ஓகே, இப்படி உரசி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அப்புறம் வறுக்க தொக்கு வைக்க வேண்டியதுதான். ஓகே, அம்மா கழுவி முடிச்சிட்டாங்க. வெறுங்க க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி கழுவணும், சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா கழுவிட்டேன். ஓகே, சரி, கழுவி எடுத்து வைங்க. என்னம்மா தொக்கு செய்ய ரெடி ஆயிட்டா? தொக்கு செய்ய போகிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த கருவாட்டை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். சரி சரி சரி, நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டாக்கா. சரி சரி. நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாம், சும்மா லைட்டாக ஊற்றி வறுத்தாலே போதும். ஓகே. வாழை கருவாடு, இந்த கருவாடு, எந்த கருவாடாக இருந்தாலும் உண்மையிலே செஞ்சுதான் அம்மா வந்து வறுக்க சொல்லுவாங்க. எண்ணெயுமே நான் வறுத்தாலுமே அப்படிதான் வறுப்பேன். முதல் எண்ணெயில் போட்டு பொரிச்சு லைட்டாக எடுத்துக்குவோம். ஃபுல்லாக பொரிக்கணும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலே போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வறுக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் பொரியட்டும். சரி, பொரிட்டு. இப்போ பொரிஞ்சிருச்சு கருவாடு, எடுத்து வச்சுட்டு அதுலேயே வெங்காயம் தக்காளியே போட்டுருவோம். அதில் இருக்குமா? இன்னும் 3 இருக்கு. சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஆமாம், மீன் கருவாடு இதெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கட்டும். சரி. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். அதில் நல்லா வதங்கும். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அப்புறம் தக்காளியை போடுவோம். சரி, வதங்கட்டும். அம்மா சமையல் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக வந்து சின்ன வெங்காயம் தான் கேட்பாங்க. அப்போல்லாம் ஏது பெரிய வெங்காயம்லாம் பூரிக்கு மட்டும்தான் பெரிய வெங்காயம் வாங்குவோம். எல்லாமே சின்ன வெங்காயம் தான். சாம்பார்லேருந்து மீன் கறி எது வாங்கினாலுமே சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கும் நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் கூட டக்குன்னு சில நேரத்தில் வந்து சாம்பார்லலாம் வந்து சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயத்தை போட்டு தாளிச்சிடுவேன். அதுக்கே அம்மா சத்தம் போடுவாங்க, சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது 2 உரிச்சு அரிஞ்சு தாளிக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி சின்ன வெங்காயத்தில் தாளிச்சா அந்த சாம்பார் வந்து வாசமாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். சரி.
எல்லாம் மீடியம் சைஸ் 2 தக்காளி. தக்காளி வெங்காயம் நிறைய ஏன் போடுறோம்னா, மீதி இருந்துச்சுன்னா நான் மக்கா நாள் தண்ணி ஊற்றி சாதம் வைப்போம் பழையது, அதுக்கு அதை தொட்டு திங்க அருமையா இருக்கும். அதுக்குதான் கருவாடு தொக்கு பழையது, பழைய கஞ்சி அப்படிம்பாங்க. அப்ப எல்லாம் சூப்பரா இருக்கும், பழையது சூப்பரா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தக்காளியும் வதங்கட்டும். ஓகே. தக்காளி கொஞ்சம் வதங்கி இருக்கு, கொஞ்சம் சோம்புத்தூளும் அதோடய போட்டுக்குவோம். அப்போதான் வாசமாக இருக்கும் சோம்புத்தூள் போட்டாக்க. கருவாடுனாலே சோம்புத்தூள் போட்டால் தான் வாசமாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. மிளகாத்தூள் மஞ்சத்தூளும் இப்போ போடணும். போடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். கவிச்சைக்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கு நிறையா போடணும். நல்லா காரமும் நிறையா போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டு. கொஞ்சம் காரமான மிளகாத்தூளுங்கிறதுனால 2 ஸ்பூனோட விட்டுட்டாங்க. இல்லாட்டி கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் கூட போடுவாங்க. நல்லா வதங்கிருச்சு, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு. சரி, இப்போ கொஞ்சம் வெந்நீர் ஊற்றுங்க, சீக்கிரம் ஆகும். கொஞ்சமாக ஊற்றினா போதும். அப்போ எல்லாம் வெந்நீர் கொடி அடுப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், விரவு அடுப்பில். அதை எடுத்து வதக்கிறதுக்கெல்லாம் ஊற்றுவோம். எதுக்கும் குழம்பு சாம்பார் இதுக்கெல்லாம் ஊற்றணுன்னா வெந்நீர் தான் ஊற்றுவோம், பச்சை தண்ணியை ஊற்ற மாட்டோம். நல்லா வதக்குனதுல போய் பச்சை தண்ணியை ஊற்றுனா அது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா வெந்நீரை ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். இது ஏற்கனவே பொரிச்சிருவோம் எண்ணெயில் போட்டு. இந்த தண்ணிக்கும் இந்த கருவாடு சேர்ந்து ஒன்றா கொதிச்சு வர்ற வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ கருவாடை போட்டுருவோம். கருவாடை போட்டுட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டு இந்த சிம்மில் வச்சிருங்க. நல்லா ட்ரை ஆனதையும் கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆனதையும் எடுத்துட்டு தொட்டுக்கிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். பதக்கிறப்ப போட்டிங்களா அந்த உப்பு போதும் இல்லம்மா? போதும். அது வெங்காயம் தக்காளிக்கு தான் உப்பு போட்டேன் நான். ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால அதுக்கு தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் போட்டாலே போதும். சரி சரி. இப்போ அவ்வளோதான். அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சு சத்து நாளி வேவிட்டோம். அடிக்கடி கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிச்சின்னா தீய வாசம் அடிக்கும். நல்லா கரெக்டாக இருக்கு பாருங்க. அடிக்கடி கிண்டி விடணும். செத்த இருந்தாலே போதும், தொக்கு ரெடி ஆகிடும். அம்மா வெண்டைக்காய் பொரியல் கரண்ட் அடுப்பில் பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ்லாம் தட்டுப்பாடாக இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் மிச்சம் பண்ணுறதுக்காக செஞ்சால் தானே கொஞ்சம் நாளைக்கு வரும். சீக்கிரம் தீர்ந்து போச்சுன்னா இவங்க எப்போ கொடுக்குறாங்களோ சிலிண்டர்லாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிலிண்டர் கஷ்டமாக இருக்குது. இந்த கேஸை நாங்கள் காலி பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கலாம். ஏன்னா டக்குன்னு கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது, இண்டக்ஷனில் சமைக்கலான்னு ஒரு தைரியத்தில் இருக்கிறோம். டக்குன்னு கரண்ட் போயிடுச்சுன்னா டக்குன்னு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முக்கால்வாசி சமையல் இப்போ இண்டக்ஷனில் செஞ்சுட்டு அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் நாங்கள் கேஸ் வைக்கிறது. நல்லா வதங்கினது தாளிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியலுக்கு அம்மா அது மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், கடுகு எல்லாம் போட்டு தாளித்து தேங்காய் போட்டுக்க மாட்டாங்க. ரெடி ஆயிடுச்சாம்மா? தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சரி சரி சரி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருவாடு தொக்கு, சாம்பார், ரசம். எல்லாரும் வாங்க சாப்பிட. எல்லாரும் அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு. எல்லாரும் வாங்க சாப்பிட. சமையலை சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோதான், தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாங்க. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. வெண்டைக்காய் பொரியல் தான் பாக்கி. இது மாதிரி கருவாடை பொரிச்சு தொக்கு பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு சமையல் வேணும்னாக்கா கமெண்ட்ல கேளுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். நான் செய்யற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன்.
நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணட்டும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருவாடு தொக்கு எங்கள் வீட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். பாய்.